தமிழக வெற்றிக் கழகம் வெற்றி பெற வேண்டுமானால் தமிழக வெற்றிக் கழகம் விஜய் அவர்கள் தனித்து போட்டியிட வேண்டும். தமிழகம், புதுச்சேரி, கேரளா வருகின்ற 26-இல் 5 மாநிலங்கள் வருகிறது. தமிழகம், புதுச்சேரி, கேரளா மற்றும் மணிப்பூர், அங்கே அருணாச்சல பிரதேசம் வருகிறது. ஆக இந்த தென்னிந்திய 3 மாநிலங்களிலும் தனித்து போட்டியிடலாம். புதுச்சேரியில் 30 தொகுதியிலும், கேரளாவில் 190 தொகுதியில் பாதிக்கு மேற்பட்ட தொகுதி விஜய் ரசிகர்கள் இருக்கிறார்கள், அங்கே போட்டியிடலாம். இதனால் கிட்டத்தட்ட ஒரு தேசிய கட்சி ஆவதற்கு கூட ஒரு வாய்ப்பு உண்டு. புதுச்சேரியில் 2 தொகுதியில் வெற்றி பெற்றாலே மாநில கட்சியாக மாறிவிடலாம். இங்கு 7 தொகுதியில் வெற்றி பெற்றாலே தமிழகத்திலும், கேரளாவில் 5 தொகுதி வெற்றி பெற்றாலும் மாநில கட்சியாக மாறிடலாம். பிறகு கர்நாடகாவில், ஆந்திராவில் பார்த்து கொள்ளலாம். 4 மாநிலத்தில் மாநில கட்சியாக இருந்தால் ஒரு தேசிய கட்சியாகவும் மாறலாம். இதற்கு ஒரே வழி தனித்து போட்டி தான். இப்பொழுது அவருடைய எண்ணங்கள் காங்கிரஸை கூட சேர்த்துக்கொள்ளலாம் என்ற, அதை விட ஒரு மோசமான செயல் எதுவுமே இல்லை. இரண்டாவது, பாட்டாளி மக்கள் கட்சி, விடுதலை சிறுத்தைகள், இவையெல்லாம் ஜாதிய ரீதியான அடிப்படையில் இயங்குகிறது. இப்போது இயங்குகிறீர்கள் என்றால் திராவிட முன்னேற்ற கழகம் முட்டு கொடுத்து கொண்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு விடுதலை சிறுத்தைகள் விலகினாலே திமுக கழகம் வெற்றி பெறும். இதுதான் என்ற நிலை. ஒரு கட்சி அனைத்து ஜாதிக்குமானது தான் கட்சி. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி என்ன செய்கிறார்? அவர் ஒரே ஒரு ஜாதிக்காக ஒரு மாநாடு நடத்துகிறார், அதற்காகவே போராடுகிறார். அவர் பொதுவான கட்சி என்று சொல்கிறார். இவர் எந்த நேரம் அனைத்தும் செய்வார். பள்ளிகளே, கல்லூரிகளே தன்னுடைய ஜாதியை சொல்லி முன்னேற்றம் பெறுவார். ஆனால் அந்த ஜாதியை சொல்லக்கூடாது. அதற்கு கும்பலாக சென்று கட்ட பஞ்சாயத்து செய்வது. நான் ஒரு கட்சியில் பொறுப்பில் இருக்கிறேன், என்னிடமே ஒரு 5 தடவை விடுதலை சிறுத்தைகள் கட்ட பஞ்சாயத்து வந்திருக்கிறார்கள். ஸோ இதை அவர்கள் கண்டிப்பாக நிராகரிப்பார்கள் மக்கள். இரண்டாவது, இவர் முதலில் கூட்டணி என்று சொன்னதே தவறு. விஜய் அவர்கள் தனித்து போட்டியிடும். நீங்கள் என்ன செய்வீர்கள்? அண்ணா திமுகவை குறை சொல்வதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். மற்றவர்கள் குறை, இப்போது நான் சொல்வது குறைகளை கூட நீங்கள் சொல்ல வேண்டியதில்லை. நீங்கள் என்ன செய்வீர்கள்? போதை இல்லாத மாநிலம், கல்லை இறக்குவோம், கூடுமானவரையும் மற்ற போதைகளை குறைப்போம், வேலை வாய்ப்பு பற்றியான செய்திகள், மருத்துவம், எளிமையான மருத்துவம். இப்பொழுது மருத்துவமனையிலே மருந்து கொடுப்பவர்களுடைய 50 வயதுக்கு மேற்பட்டு வேலை செய்கின்ற ஒரு அதிகாரி 1.5 லட்சம் சம்பளம் வாங்குகிறார், அரசு ஊதியம். அவருக்கு இது தேவையாம்? இதை பற்றி தாங்கள் விளக்க வேண்டும். அனைவருக்குமான வேலை வாய்ப்பு, சுயதொழில் சம்பந்தமானது, எந்த முறையில் முன்னெடுப்பு, மாநிலத்தின் நிதி வருமானத்தை அது போன்ற ஆலோசனைகளை உடன் வைத்து கொண்டு மாநிலத்தின் நிதி எப்படி உயர்த்துவது, அதன் மூலம் பல்வேறு சமுதாய நலத்திட்டங்களை எப்படி கொண்டு வருவது என்று அவர் தன்னை பற்றியும் தன் கட்சியினுடைய வருங்கால செயல்பாடுகள் மட்டுமே கூறினால் முழுமை. எனக்கு தெரிந்த வரையில் இன்று அவர் தனித்து நிற்கும் பட்சத்தில் சாதாரணமாக அசால்ட்டாக 12% ஓட்டுக்களை பெறுவார், மாநில கட்சி அந்தஸ்தை பெறுவார். ஆனால் ஒரு 25%, 30% ஓட்டு பெற வேண்டும் என்றால் போல்டாக குறை சொல்வதை விடுங்கள். மத்திய அரசு, மாநில அரசு, நீங்கள் முதல் சரியாக இருக்க வேண்டும். உதாரணமாக, நல்லா ஊழல், லஞ்சம் என்று சொன்னால் நீங்கள் சினிமாவில் மூலம் வாங்கிய வருமானத்தை நீங்களும் சரியாக கணக்கு காட்டவில்லை. நானே சொல்லுவேன், 100 கோடிக்கு நடித்திருப்பீர்கள், 50 கோடி தான் வாங்கியதாக வருமான வரி காட்டியிருப்பீர்கள், அதிலே நீங்கள் தவறு செய்துவிட்டீர்கள். முதல்ல தனி மனித ஒழுக்கமும் தேவை. நீங்கள் குடும்பத்தை வெளியே கொண்டு வாருங்கள். வருகின்ற மாநாட்டிலே மதிப்பு திருமதி சங்கீதா அவர்களை ஒரு குத்து விளக்கை ஏற்ற சொல்லுங்கள். மகனை ஏதாவது ஒரு விசேஷங்களில், குறைந்தபட்சம் ஏதோ பொது விசேஷங்களில் நீங்கள் குடும்பமாக கோயிலுக்கு சென்று வருவது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கினால் உங்கள் மீது தனி மரியாதை, குடும்பமாக எங்கள் வருவார்கள். ஆகவே என்னுடைய நாங்கள் கருத்து கணிப்படி பார்த்தால் உங்கள் மீது அளவுக்கு அதிகமான ஒரு நம்பிக்கை இளம் பெண்கள், இளம் சிறார்கள் அனைவரும் வைத்துள்ளார்கள். ஆகவே தாங்கள் தனித்து போட்டியிட்டு நீங்கள் என்ன செய்வீர்கள், இந்த வருங்கால மக்களுக்காக என்ன செய்வீர்கள் என்று கூறுங்கள். இப்போது ஒரு
அதிகமான ஒரு 30 வயதுக்கும் 15 வயதுக்கும் இடைப்பட்ட ஒரு இளைஞர்களுக்கு ஒரு சரியான ஒரு வழிகாட்டி இல்லை. தாங்கள் அதை பற்றி உறுதி எடுத்து அதை பற்றி கூறுங்கள். தமிழக வெற்றிக் கழகம் தனித்து நின்று தன்னுடைய எதிர்கால சமுதாய நலத்திட்டங்களை கூறினால் ஆட்சியை பிடிக்கலாம். ஆகவே தனித்து நில்லுங்கள். தமிழக வெற்றிக் கழக விஜய் அவர்களுக்கு ஆர்மு சரவணாகிய நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். புதுச்சேரி ஐக்கிய ஜனதா தளம்.